அனைவருக்கும் வணக்கம். சனி ஜெயந்தி இந்த வருடம் 2025 சனி பகவான் அவதரித்த நாள் எப்போது தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். சனி ஜெயந்தி 2025 8 கிரகங்களை விட மிகவும் மெதுவாக நகரும் கிரகம் சனி அப்படிங்கிறதால ஒரு ராசியில் சனி பகவான் குறைந்தபட்சம் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது. சனி பகவான் அவதரித்த நாள் சனி ஜெயந்தி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். 2025 சனி ஜெயந்தி எப்போது வருகின்றது? இந்த நாளில் என்ன செய்யலாம் பார்த்துடலாம் வாங்க. நவக்கிரகங்களில் நீதி கர்மாவுக்கு அதிபதியான சனி பகவான் வைகாசி மாதம் அமாவாசையில் ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ராஜ கிரகமான சூரியன் மற்றும் நிழல் பெண்ணான சாயாதேவிக்கு மூத்த மகனாக பிறந்தவர் தான் சனி பகவான். 2025 சனி ஜெயந்தி எப்போது வருகின்றது மற்றும் இதன் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு சில காரகத்துவம் இருக்கு. இதுல சனி பகவான் நீதி, நியாயம், கடின உழைப்பு, கர்ம வினை ஆகியவற்றுக்கான கிரகமாக இருக்கின்றார். மற்ற 8 கிரகங்களை விட மிகவும் மெதுவாக நகரும் கிரகம் சனி அப்படிங்கிறதால ஒரு ராசியில குறைந்தபட்சம் சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிப்பார். சனி பகவான் அவதரித்த நாள் சனி ஜெயந்தி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இந்த சனி பகவான் அவதரித்த சனி ஜெயந்தி அமாவாசை அன்றுதான் வருகின்றது. சனி பகவான் அமாவாசை நாள் அன்று பிறந்தார் அப்படிங்கிறதால வைகாசி மாதம் அமாவாசை மற்றும் ரோகிணி நட்சத்திரம் இணையும் நேரத்தில் சனி ஜெயந்தி கொண்டாடப்படுது. அமாவாசை திதி மே 26ஆம் தேதி திங்கட்கிழமை 11:11க்கு ஆரம்பித்து இந்த மாதம் மே 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 9:10 மணிக்கு முடிவடைகின்றது. வைகாசி மாத அமாவாசை சூரிய உதயத்தின் பொழுது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இருக்கிறதால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் சனி ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. ஒரு சில புராணங்களில் சனி பகவான் அவதரித்த நாள் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறதால ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் தான் சனி ஜெயந்தி கொண்டாடப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ரோகிணி நட்சத்திரம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மே 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்றது. வைகாசி அமாவாசை மற்றும் ரோகிணி நட்சத்திரம் ஆகிய இரண்டும் ஒன்றிணைந்து ஒரே நாளில் வருகின்றது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஒருவர் செய்யும் செயல்களே அவர்களுக்குரிய நல்ல மற்றும் தீய விளைவுகளாக அமைகின்றன அப்படிங்கிறதால சனி பகவான் அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுத்தார் அப்படின்னும் சொல்லப்படுது. சனி பகவான் கொடுப்பதில் மிகவும் நிதானமாக இருந்தால் கூட பணியால் ஏற்படக்கூடிய அனுகூலமான பார்வை மிக பெரிய அளவுக்கு நீண்ட காலத்திற்கு நீடிக்கும். சனி ஜெயந்தி அன்று சனி பகவானை வழிபடுவதன் மூலமாக ஜாதக ரீதியாக 7.5 சனி அஷ்டம சனியின் தாக்கம் குறையும். மே 27ஆம் தேதி வருகின்ற சனி ஜெயந்தி அன்று நம்ம சனி பகவானுக்கு பிரீத்தி செய்வதன் மூலம் நம்மளுடைய 7.5 சனி அஷ்டம சனி இவற்றின் தாக்கத்தை குறைத்து கொள்ள முடியும். அதனால் அன்றைய தினம் நம்ம முடிஞ்ச வரை சிவன் கோவிலுக்கு போயிட்டு அந்த அன்னைக்கு நம்ம சனி பகவானுக்கு பிரீத்தி செஞ்சுக்கிறது நல்லது. அன்றைய தினம் அதாவது இல்லாதவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை கொடுத்து உதவி பண்ணி உங்களுடைய கர்ம வினையை குறைச்சிக்க முற்படுங்க அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.